பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் இப்படியாய் முடிகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்ற 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு இந்த காரியத்தை விளக்குகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய ஆயுசு நாள் அல்லது வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லி அவர் இங்கே ஒரு சம்பவத்தை மக்கள் மத்தியிலே பேசுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று முதலாம் கற்பனை இப்படியாய் சொல்லுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அன்றி தீமைகளை செய்கிறவர் அல்ல. இந்த பூமியிலே மனுஷன் சம்பாத்தியத்திற்கும் ஆடம்பரங்களுக்கும் அனாவசிய செலவுகளுக்கும் அவன் பணங்களை நேரங்களை விரயமாக செலவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முழு நிம்மதியும் அவன் இழந்து போனவனாய் காணப்படுகிறான். ஆனால் வேதம் இங்கே ஒரு காரியத்தை பதிவிடுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லி ஒரே ஒரு சொல்யூஷன். நாம் நம்முடைய தாய் தகப்பன்மார்களை கனம் பண்ண வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை என்கிற ஒரு உணர்வை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, சிலர் தங்களுடைய தாயையும் தகப்பனையும் உதாசீனப்படுத்துகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் வளருவதற்கு, படிப்பதற்கு, எதிர்காலத்திற்கு என்று திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களை சில பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறதையும் செய்திருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் தாய் தகப்பனுக்கு வெட்கத்தையும் லட்சையையும் உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இந்த பூமியிலே நன்மையை நாம் அனுபவிக்கிறதற்கும் நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் நாம் சுகமாய் ஆரோக்கியமாய் நலமாய் வாழ்வதற்கும் இந்த 2 காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம செய்தாக வேணும். நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண வேணும். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணிப்போம். எத்தனை பேர் தங்களுடைய தாய் தகப்பன்மார்களை நீங்கள் கனம் பண்ணுறீங்க? இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறதல்லவா, பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி. அந்த தாய் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு எத்தனை விதமான பாடுகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க என்கிறத பிள்ளைகள் நினைவு கூற வேணும். நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியில் நீடித்திருக்கத்தக்கதாக நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் தகப்பனை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதை பிள்ளைகள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாக இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்களை உதாசீனப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையையும் அவருடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுங்கப்பா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுடைய தாய் தகப்பன்மார்களை நாங்கள் கனம் பண்ணுகிற பொழுது இவைகளை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறத இந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.